அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லைஸ லக மினல் அம்ரி ஷை'உன் அவ் யதூபு அலைஹிம் வ யுஅذிபுஹும் ஃபஇன்னஹும் ஸாலிமூன் وقال الله تعالى إذن ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك وقال في آية أخرى محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم தராகும் ருக்கான் சுஜதன் எப்பதவுன பதலங்கள். பெரியவர்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் பயானில் யாரையாவது அசரத்துமார்களை உள்ளூர்காரங்களை நீங்களும் பேசுங்கன்னு சொன்னால் சில பேர் பெரிய பள்ளிவாசலாம் எங்களுக்கு தந்துருங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நிறைய கூட்டம் வர்ற பள்ளியை தந்துருங்க. சில பேர் பெரிய பள்ளிவாசலில் போட்டுறாதீங்க, சிறுசாக இருக்கட்டும் அப்படின்னு சில பேர். கொஞ்ச நாள் கழிக்கும்போது சில பேர் அந்த அலியா மாசா தாண்டி டி நகரில் ஏசி பள்ளி ஒன்று இருக்காம அதில் போட்டு கிடக்கும்ல, ஏசி பள்ளியில் பயான் செய்யறதுக்கு அவ்வளோ ஆசை அவருக்கு. இன்னைக்கு அதுக்கு பிரச்சனையே இல்லை. 12 நாளைக்கு ஏசி பள்ளியிலே என்ன செய்யலாம், போடலாம். எல்லா பள்ளியும் கல் பள்ளியெலாம் ஏசி பள்ளி ஆகிடுச்சு. செலவு பெரிய பாக்கியம். நிர்வாகிகளுக்கு ஒரு துவா செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் புது சீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜிது நல்லா சொன்னால் அதுக்கு பல அர்த்தங்கள். பள்ளிவாசலை நல்ல பராமரிங்க, நல்லா அலங்காரமாக வச்சுக்கங்கன்னு சொல்லியிருக்கிறான். இந்த அலங்காரமாக வச்சு தொழுகையாளிகளுக்கு என்னவெல்லாம் சௌரியம் செய்து கொடுக்க முடியுமோ அது எல்லாம் நமக்கு தந்த இந்த பணி நேரத்தில், இந்த பொறுப்பு நேரத்தில் செஞ்சு எல்லாருடைய துவாவையும் பெற்றுக்கொள்றதோடு அல்லாஹுடைய தௌஃபீக்கை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நான் இப்படி சொல்லி என்னுடைய பேச்சுக்கு வருகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பாக்கியத்தை கொடுக்கட்டும். கயிர் இங்கே அவங்க ஹஸரத் அவர்கள் தலைப்பு சொன்னாங்க. உயர்ந்த தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய உத்தம தோழர்களும். யாரை சொல்லி தொடங்குறது, யாரையெல்லாம் பேசுறது? அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லும் பொழுது சானி யஸ்னைனி இதுஹுமா ஃபில் கார் இது யகூலு லி ஸாஹிபிஹி லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா. சூரா தௌபாவிலே சொன்னான் அல்லாஹ், இருவர் இருந்தார்கள், அதில் இரண்டாவது மனிதர் சொன்னார், இது யகூலு லி ஸாஹிபிஹி, தன்னுடைய தோழருக்கு சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தௌர் குகையிலே பேசிய செய்திகளை அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான். என்ன சொன்னாங்க? எதிரிகள் பக்கத்துல வந்துட்டாங்க, நம்ம சிக்கிறோம் போல தெரியுது, கண்டுபிடிச்சிருவாங்க போல தெரிகிறது என்று சொல்லும் பொழுது இது யகூலு லி ஸாஹிபிஹி, அல்லாஹ் சொன்னான், சொல்லுகிறான், அந்த நபி தன் தோழருக்கு சொன்னார்கள், லா தஹ்ஸன், பயப்படாதீங்க, இன்னல்லாஹ மஅனா என்று சொன்னான். அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான். இங்கே குர்ஆன் ஷரீஃபிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே 1,24,000 சஹாபிகளை வைத்து அங்கே அரஃபா மைதானத்திலே உரையாற்றினார்கள் என்பது சரித்திரம். அதில் யாரையும் சொல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா தன் சஹாபிக்கு, தோழருக்கு சொன்னார்கள் என்ற அல்லாஹ் சொன்ன தோழர் என்கின்ற வார்த்தையால் குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக அடைமொழி பெற்ற ஒரே மனிதர் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு. உங்களை சொல்லவா, இன்னல்லாஹ லயன்திகு அலா லிசானி உமர் என்றார்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் பேசுகிறான் உமரின் நாவின் வழியாக என்றார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சாதாரணமான வார்த்தையா இது? அல்லாஹ்வுடைய வஹி வருகிறது, ஜிப்ரீல் கொண்டு வருவதாக நாம் தெரிந்திருக்கிறோம். நபிமார்களிடத்திலே சொல்லுகிறார்கள், நபிமார்கள் அதை ஓதி காட்டுகிறார்கள், விளக்கி சொல்லுகிறார்கள். இங்கே நபியின் தோழர் ஒருவர் நாவிலே நாயன் அல்லாஹ் பேசுகிறான் என்று நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த உமர் ரலியல்லாஹு அவர்களை சொல்லவா? உஸ்மான் ரலியல்லாஹு ஜாமிஉல் குர்ஆன் காமிலுல் ஹயாய் வல் ஈமான் என்று தராவீஹினுடைய ஸலவாத்துகளிலே ஓதுவோமே, ஜாமிஉல் குர்ஆன், குர்ஆன் ஷரீஃபை ஒட்டுமொத்தமாக ஒன்று திரட்டி தந்தவர். காமிலுல் ஹயாய் வல் ஈமான், ஈமானிலும் வெட்கத்திலும் பரிபூர்ணமானவர் என்று எந்த உஸ்மான் ரலியல்லாஹுவை பார்த்து சொல்லப்பட்டதோ அவர்கள்ட்ட சொல்லிட்டு வரவா? ஆனா மதீனத்துல் இல்மி வாலியின் பாபுஹா, நான் கல்வியின் பட்டணம், அலி கேட் ஆஃப் இட், அதனுடைய நுழைவாயில் என்றார்களே அண்ணல் அலியை. அங்கே ஒருவரை நட்புக்கு சொல்லப்பட்டது, இன்னொருவரை அவருடைய நேர்மைக்கு சொல்லப்பட்டது. உமர் ரலியல்லாஹு நல்லதானங்க இருந்துச்சு. இங்க போயிரு, எங்க வாய்ஸ் போயிருந்தாருன்னா குறைக்கும் போது அது பாதிப்பு கொடுக்கும். சரி, பரவாயில்ல, பார்ப்போம். இப்படி
4 சஹாபிகளை மட்டும் சொல்லி இருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் சொன்னான். அதிலே சையதுனா அலி ரலியல்லாஹு, சையதுனா உமர் ரலியல்லாஹு, சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு. உமர் ரலியல்லாஹுடைய விஷயத்துல ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்கன்னு சொன்னோம். அவர்களும் சொன்னார்கள், வாஃபகனி அல்லாஹு தஆலா ஃபீ இஹ்தா வ 20 மகானன் சொன்னாங்க. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நான் பேசியதை, நான் நினைத்ததை 21 இடங்களிலே குர்ஆன் ஷரீஃபிலே தன்னுடைய வசனங்களாக அல்லாஹ் கொண்டு வந்தான் என்று சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்னதாக தாரீகுல் குலஃபா என்கின்ற நூலிலே அல்லாமா சுயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்வார்கள். அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க, உமரின் நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்றார்கள். அந்த உமரை தொடுவதா? உயர்ந்த தலைவர் உத்தம திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களிலே யாரை சொல்வது? அப்படி வரிசையா வந்தோம்னு சொன்னாங்க. அவர்கள் சிலரை அடையாளம் காட்டினார்கள், சிலரை ரசூலுல்லாஹ் பாராட்டினார்கள். ஒருவரை பற்றி இப்படி சொல்லப்படுகிறது வரலாற்றிலே, பெருமானார் சொன்னது போன்று சஹாபிகள் சொல்வார்கள், எதிரியாகவே திகழ்ந்த ஒருவரை பற்றி இப்படி எழுதப்படும். லா யனாமு வலா யத்ருக்கு அஹதன் யனாமு, இப்படி ஒருவரை பற்றி எழுதப்படும் வரலாற்றிலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களிலே ஒருவரை பற்றி இப்படி எழுதப்படும். லா யனாம், அவர் அவ்வளவு சீக்கிரத்தில் தூங்க மாட்டார், பகலிலும் தூங்க மாட்டார், இரவிலும் தூங்க மாட்டார். குறிப்பாக சண்டையின் நேரங்களிலே அவர் என்றைக்கும் தளர்ந்து போகாத, தூங்காத, சோம்பேறி இல்லாத ஒரு மனிதர். அது மட்டுமல்ல, லா யத்ருக்கு அஹதன் யனாமுன்னு சொன்னாங்க. சண்டைகளிலே யாரையுமே அவர் தூங்க விட மாட்டார். இப்படி ஒருவரை பற்றி சொல்லப்பட்டது. அவர் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு வரையிலும், மக்கா வெற்றி வரையிலும் எதிரிகளுடைய கூட்டத்தில் நிறைந்து வாழ்ந்தவர், அங்கேயே இணைந்து வாழ்ந்தவர். அவர் இங்கே வந்தார், அவருக்கு இப்படி ஒரு பெயர் சொல்லப்பட்டது. அவரும் தூங்க மாட்டார், யாரையும் சண்டையிலே தூங்க விட மாட்டார். ஏனென்றால் அவர் வந்தால் யாரும் அவருக்கு முன்னர் ஜெயிக்க முடியாது என்று தெரியும். அந்த சைஃபுல்லா காலித் இப்னு வலீதை நினைவுபடுத்துவதா? எப்படிப்பட்ட வார்த்தை இது! ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரை பார்த்து சொன்னார்கள், குன்து அரா அக்லன் ரஜவுத்து அல்லாஹ் யுஸல்லிமுக இல்லா இலா கைரின் என்றார்கள். இதே காலித் இப்னு வலீதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குன்து அரா அக்லன் ஃபீக. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்னிடத்தில் ஒரு தேர்ந்த அறிவு இருக்கிறதுன்னாங்க ரசூலுல்லாஹ். காலித் இப்னு வலீதை பார்த்து சொன்னாங்க, தேர்ந்த அறிவு இருக்கிறது. அலி ரலியல்லாஹு இடத்திலே சொன்னார்களே, நான் கல்வியின் பட்டணம், அலி அதனுடைய நுழைவாயில் என்று சொன்னார்களே, அது வேற ஒரு கோணம். அது இங்கே காலித் இப்னு வலீத் இடத்திலே பெருமானார் சொன்ன வார்த்தை, நான் பார்க்கிறேன் உங்களிடத்திலே ஒரு அறிவு நிரம்பி இருக்கிறது, இப்படி நான் ஆசைப்படுகிறேன், ஆசைப்பட்டேன் சொன்னாங்க ரசூல். எப்ப சொல்றாங்க? நீங்க காஃபிரா இருக்கும் போது எங்களை எதிர்த்து பத்ர்ல, எங்களை எதிர்த்து உஹதுல, எங்களை எதிர்த்து ஹந்தக்ல எல்லாம் வந்தீர்களே, நான் உங்களை பார்த்தேன், உங்களை கண்டேன். அதிலும் கூட உஹது யுத்த களத்திலே செய்தனா காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு எதிரி கூட்டத்தில் நின்றார்கள். சஹாபிகள் எல்லாம் அசந்து போன நேரத்திலே படையை பின்பக்கமாக நடத்தி இஸ்லாமிய சேனையை கொஞ்சம் தோல்வி வரையிலும் அழைத்து சென்ற ஒரு பெருமை காலித் இப்னு வலீதுக்கு உண்டு. அல்லாஹ் வெற்றி தந்தான், அது வேற விஷயம். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், நான் பார்த்தேன், இப்படி ஒரு யுத்தக்கள அந்த திட்டமிடுகின்ற அறிவு உங்களிடத்தில் இருக்கிறது. ரஜவுத்து, நான் ஆசைப்பட்டேன், லா யுஸல்லிமுக இல்லா இலா கைர், அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வழியின் பக்கம் நிச்சயம் அழைத்து செல்லும் என்று நான் ஆசைப்பட்டேன். இதோ நீங்கள் வந்து விட்டீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலித் இப்னு வலீதை பார்த்து சொன்னார்கள். அவரை சொல்லவா? வரிசையா சொல்லிட்டே இருக்கலாம். ஒரு சஹாபி வருகிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களுக்கு எந்த வயதில் நபி பட்டம் கிடைத்தது என்று கேட்கவில்லை, இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து கிடைக்கும் என்று உங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது என்று ஒருவர் கேட்டார் பெருமானார் இடத்திலே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றதுக்கு முன்னாடி சொன்னாங்களாம், இந்த தௌஸ் கோத்திரத்தில் உள்ள இந்த வாலிபருக்கு என்ன அறிவு, என்ன அறிவு! என்னுடைய ஒரு செய்தியை வெளியிலே கொண்டு வருவதற்கு இவர் காரணமாக திகழ்ந்தாரே என்று செய்தன அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்தான் கேட்டார், எந்த வயசுல நீங்க நபியானீங்கன்னு கேட்கல. அது பிரசித்தி பெற்ற செய்தி, எல்லாருக்கும் தெரியும். மத்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க, 25வது வயசுல கதீஜா நாயகியை கல்யாணம் முடிச்சாங்க, 40வது வயசுல அல்லாஹ் அவங்களுக்கு நுபுவத்து கொடுத்தா, எல்லாருக்கும் தெரியும். 51வது வயசுல மேராஜுக்கு போனாங்க, 53வது வயசுல மதீனாக்கு போனாங்க, 63வது வயசுல ஒண்ணு சொல்லி முடிக்கலங்க, 63வது வயசுல இடையில கேட்டுக்கலாமா? ஒண்ணு பிரச்சனை, கோவப்பட மாட்டீங்களா? சொல்லிக்க, உஷாரா இருக்கலான்னு பார்க்கணும்ல. எல்லாமே டீயை நம்பியே உஷார் இருக்க முடியாதுங்க, பாயிண்ட நம்பி இருக்கணும்ல கொஞ்சம். அதுக்காக சொல்றேன், எனக்கு இப்படி ஏதாவது சொன்னா தான் அடுத்த பாயிண்ட் வரும். என்ன பொறுத்தவரை கொஞ்சம் இது பண்ணுங்க.
அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் கேட்கறதுக்கும் சொல்றதுக்கும் கவனத்தில் இருக்கணும். நான் என்ன சொன்னேன்னு அது வந்துருச்சு, அதையும் பார்த்துக்கங்க, கவனம் திரும்ப கூடாது. இப்போ இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவரையும் அடையாளம் கண்டு சொன்னார்கள். ஒரு சஹாபி, அவரும் காலித் இப்னு வலீத் போன்று எதிரி கூட்டத்திலேயே தன்னுடைய காலத்தை கழித்தவர், இஸ்லாத்தை எதிர்ப்பதற்காகவே பிறந்து வளர்ந்தவர் போன்று இருந்தார் ஒருவர். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்லமன் நாஸ், இப்படி சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அஸ்லமன் நாஸ், மக்கள்லாம் சலாமத்து பெற்று விட்டார்கள். ஏன் தெரியுமா? ஆமன் அம்ர் இப்னு லாஸ் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அம்ர் இப்னு லாஸ் ஈமானுக்கு வந்து விட்டார், அவர் மூமினாக மாறிவிட்டார், மக்கள் எல்லாம் சலாமத்து பெற்று விட்டார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் நம்மை எல்லாம் அபிசீனியாவிற்கு சென்றாலும் கூட நம்முடைய சலாமத்தை கெடுத்தவர்களிலே இவர்தான் தலைமகன் அம்ர் இப்னு லாஸ். அதுக்கு அவருக்கு பேர் என்ன தெரியுமா? ஃபாத்திஹ் மிஸ்ர், முஹர்ரிர் மிஸ்ர் என்று அவருக்கு பெயர். எகிப்தை வெற்றி கொண்டவர், எகிப்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் என்கின்ற பெயரை அவர்கள் பெற்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் குறித்து இப்படி ரசூலுல்லாஹ் பெரிய ரசூலுல்லாஹ்வுடைய சீக்கிரத்தில் யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க, சொன்னார்கள். இவர் இஸ்லாத்திற்கு வந்து விட்டார், இவர் மூமினாக மாறிவிட்டார், மக்கள் எல்லாம் சலாமத்து பெற்று விட்டார்கள். ஏனென்றால் எங்கெல்லாம் சென்று கொளுத்தி போட முடியுமோ அங்கெல்லாம் சென்று கொளுத்தி போடுவதிலே அவருக்கு ஒரு தனி ஆற்றல் உண்டு. அப்படித்தான் அபிசீனிய நஜாஷி இடத்தில் அவர் போனார், அவர்களுடைய தூதராக சென்றார், மக்காவாசிகளின் தூதராக சென்றார். எங்க ஊர்ல இருந்து சில பேர் வந்திருக்கிறாங்க, இவங்களை நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது என்று அவர்தான் சொல்ல சென்றார். நிம்மதியை கெடுத்தார், நிம்மதியை குலைத்தார். இன்றைக்கு உங்களுக்கு நிம்மதி வந்து விட்டது, காரணம் அவர் ஈமானுக்கு வந்து விட்டார் என்று சொன்னார்கள். இப்படி எதிரிகளாக திகழ்ந்து இஸ்லாத்திற்கு வந்தார்களே, இந்த சஹாபிகளுக்கும் பெருமானாருக்கு மத்தியில் உள்ள உறவை நினைவுபடுத்துவதா என்னவெல்லாம் சொல்வது? பெருமானாரோடு அடிகடை படுகடையாக திகழ்ந்து வாழ்ந்தார்களே, அப்படிப்பட்ட சஹாபிகளை நினைவுபடுத்துவதா? எத்தனை சஹாபிகள் தியாகத்தை மட்டுமே மையமாக வைத்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து ஷஹாதத்தை பெற்ற பல நூறு சஹாபிகள் இருந்தார்கள். பல நூறு சஹாபிகள் தியாகத்தை, ஷஹாதத்தை, இறைவா எனக்கு இந்த போர்க்களத்திலே ஷஹாதத்து வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைத்துக் கொண்டு அந்த ஷஹாதத்தை பெற்ற நூற்றுக்கணக்கான தியாக சீலர்கள் இருக்கிறார்கள். இவர்களில் யாரை சொல்வது? இப்படி யாரை தொடுவது, யாரை விடுவது எனக்கு தெரியலன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, நேரம் எல்லாரும் சொல்ற மாதிரி நானும் சொல்ல விரும்பல. நான் தான் தலைவர், செயலாளர் நினைச்சு பத்தியலன்னா எத்தனை மணிக்கு ஆரம்பிக்காரோ அதுல இருந்து 1 மணி நேரத்துல முடிச்சாகணும்ட்டு அதான் எல்லாருக்கும் நாங்க சொன்னது. ஏன்னா எங்க மஜ்லிஸ் உலமா அலுவலகத்துல இந்த முடிவு தான் எடுக்கப்பட்டுச்சு. யாரா இருந்தாலும் சரி, மெயின் பேச்சாளரா 1 மணி நேரம், முன்னாடி பேசுறவரா 10 to 12 நிமிஷம், அதுக்கப்புறம் என்ன செய்யணும், காலை சுரண்டிட வேண்டியதான். இதை நாங்க கொடுத்துருக்க ரூட்டு, அந்த ரூட்டை கரெக்டா செய்யணும். எனக்கும் அதுதான், அவ்வளவுதான். மகாகிருஷ்ண ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாராம், ரொம்ப நேரமா சொரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு. பக்கத்தில் உள்ளவர்கிட்ட சொன்னாராம், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க, எனக்கு கொஞ்சம் சொரணையும் இல்லை சொரியும் தெரிய முடியல, 1/2 மணி நேரமா சொரிகிறேன், எனக்கு சொரணே இல்லைன்னாராம். அவர் சொன்னாரா, கையை கொஞ்சம் நவுட்டி வைங்க, என் காலில் சொரிஞ்சுக்கிட்டு இருக்கியா, கால் உங்க கால் இல்லை, நம்ம காலை சொரிஞ்சாலே சொரணை இல்லை, அடுத்தவங்க காலை சொரிஞ்சுக்கிட்டு. இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு, பெருமானார் இந்த உயர்ந்த தலைவராக நிற்பதற்கு அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கும் காரணம் என்றால், நான் இங்கே வகைப்படுத்தினேனே, இந்த சஹாபிகள் அத்தனை பேரும் உரமாக நின்று அவர்கள் இந்த இஸ்லாமிய பெயரை வளர்த்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்ந்த தலைவராக ஆக்குவதற்கு இவர்கள் எல்லாம் காரணகர்த்தாக்களாக திகழ்ந்தார்கள் என்றால் மாற்றில்லை. பெரியவர்களே, நான் அபூ ஹுரைரா பத்தி ஒரு செய்தி சொன்னேன் பாருங்க. அபூ ஹுரைரா பெருமானார்ட்ட கேட்கிறாங்க, அதை வைத்துத்தான் அலம் நஸ்ரஹ் சூரா இறங்கியதாகவும் ஒரு சபப் நுஸூல் எழுதுறாங்க, ஒரு காரணம் எழுதுறாங்க. அலம் நஸ்ரஹ் சூரா என்ன சொல்லப்படுது? அலம் நஸ்ரஹ் சூரா என்ன வருது? அலம் நஸ்ரஹ் லக ஸத்ரக், நபியே உங்களுடைய நெஞ்சை நாம் விசாலமாக்கவில்லையா என்று கேட்கிறான். நெஞ்சை விசாலமாக்குறது என்ன அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு உஸ்மானியால பேசும்போது ஒரு அஷ்ரஃப் அலி பாக்கவி ஒரு குறிப்பு கொடுத்தார். 4 கட்டங்களில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா பெருமானாருடைய ஹிருதயத்தை எடுத்து கழுகி சுத்தப்படுத்தி அல்லாஹ் தெளிவாக்கி வச்சிருக்கான். 2 வயசுல அலிமத்து சாதியாவுடைய வீட்டில் இருக்கும்போது, 51வது வயசுல மேராஜுக்கு செல்வதற்கு முன்பு, நுபுவத் பெறுவதற்கு சில காலங்களுக்கு முன்பு, நுபுவத் என்கின்ற அல்லாஹ் சொல்ற மாதிரி இன்னா சனுல்கி அலைக்க கௌலன் சக்கீலான்னு சொல்லுவான். ஐகள் முஸ்ஸம் இல்லை, உங்களுக்கு கனமான செய்திகளை தரப்போறன்னு சொல்லுவான். குர்ஆன் ஷரீஃப் தான் கனமான செய்தி. இந்த மார்க்கத்தை மக்களிடத்திலே போய் சொல்வதுதான் கனமான செய்தி. ஏனென்றால் சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருக்கக்கூடிய
இத்தனை மக்களுக்கு மத்தியில் போய் இந்த சிலைகள் அத்தனையும் முஷ்ரிக்கு நீங்கள் வணங்குவது என்று சொல்ல வேண்டும். அதிலே அவர்களுடைய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். லாத் என்கின்ற பெயரில் இருக்கிறார், உஸ்ஸா என்கின்ற பெயரில் இருக்கிறார். அத்தனை தலைவர்களையும் வணங்குவது தவறு என்று சொல்ல வேண்டியது இருக்கும். அப்ப எப்படி இருக்கணும்? அந்த நெஞ்சி அவர்கள் எதிர்த்து பேசுவார்கள், தாங்கிக் கொள்ள வேண்டும். மூசா நபி கேட்டாங்க பாருங்க, ரப்பி ஷரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி. மூசா நபி கேட்டாங்க, இறைவா ஃபிரௌன்ட்ட போக சொல்ற, என்னோட நெஞ்சை விசாலமாக்குன்னு கேட்டாங்க. அது மாதிரி அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சை, இருதயத்தை கழுகி சுத்தப்படுத்திய 4 பாயிண்ட்ஸை அஷ்ரஃப் அலி பாக்கவி சொன்னார். அதுல ஒரு பாயிண்ட் 11வது வயது அல்லது 12வது வயது ஒரு செய்தியை அவர் சொன்னார். இந்த செய்தி தான் அபூ ஹுரைராவோட தொடர்புடைய விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைராவை பாராட்டினார்கள் சொன்னேன். இந்த இடத்துல அபூ ஹுரைரா பெருமானாருடைய ஒரு நிலையை உயர்த்துவதற்கு, உயர்ந்த தலைவராக பெருமானார் அங்கே மிளிர்வதற்கு அவருடைய கேள்வி ஒரு காரணம் என்பது, காரணமாக இருந்தது என்பதை பெருமானாருடைய விளக்கம் நமக்கு உணர்த்தி காட்டு. என்ன கேட்டாரு? சாதாரணமா கேட்டார். சொன்ன பாருங்க, ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க, உங்களுக்கு எத்தனாவது வயசுல இந்த மாதிரி ஒரு உயர்ந்த பதவி கிடைக்க போகுதுன்னு சொல்லி நீங்க உணர்ந்தீங்கன்னு கேட்கிறாரு. நம்ம கேட்போமா இல்லையா? இப்படி மாதிரி ஒரு லைஃப்ல உங்களுக்கு இந்த ஒரு மாற்றம் வருது, உங்களுக்கு எப்ப தெரியும்? நமக்கெல்லாம் ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொன்னு தெரியும். இப்போ உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு அவுலாதுக்கும் உங்களுடைய பிள்ளைகளை 7 வயசுல தொழுகைக்குன்னு சொன்னாங்க. அரபி கிதாபுகள் நமக்கு மார்க்க நூல்கள்ல அந்த வயசை பத்தி எழுதும் பொழுது தமீஸுடைய வயசுன்னு எழுதி காட்டுவாங்க. தமீஸ்னு என்ன அர்த்தம்னா நல்லது எது கெட்டது எது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று தெரிகின்ற வயது 7 வயசுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், 2 வயசு பிள்ளைக்கு அது தெரியுது. அவர் உதாரணம் சொல்லிடுறேன். சில இடங்கள்ல பயான்ல சில விஷயங்கள் கட்டானாலும் பரவாயில்ல, புரியறதுக்கு சில உதாரணங்கள் நினைவு கூறும்போது சொல்லிடுறோம். இதெல்லாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றது இல்லை. எங்கள் வீட்டு பக்கத்தில் இப்போ ஒரு 12-13 வயசு இருக்கு ஒரு பிள்ளைக்கு. அந்த பிள்ளைக்கு 2 வயசா இருக்கும்போது நான் ஜாமில் அக்பர்ல இப்போ இமாமா இருந்தேன். எங்கள் வீட்டுக்கு வர்ற பக்கத்து வீட்டு பிள்ளை சொந்தக்கார பிள்ளை மாதிரி அடிக்கடி வரும், கையில் தூக்கிக்கிடுவோம். 1.25-2 வயசுக்குள்ள இருக்கும் அந்த பிள்ளைக்கு. மகரிபுக்கு நான் கிளம்பும் போது அந்த பிள்ளை வந்துச்சு, கையில் தூக்கினேன். பக்கத்தில் ஒரு அம்மா சொன்னாங்க, அலிம்ஷா மகரிபுக்கு இப்போ தானே தொலை போறியோ, இந்த பிள்ளையை தூக்குறீல, ஒண்ணுக்கு போயிட்டுனா அப்படின்னு சொன்னாங்க. ஆகி போயிட்டுனா அப்படின்னு சொன்னாங்க அவங்க பாஷையில், அந்த பிள்ளைக்கு புரியுத மாதிரி. நல்லா கவனிச்சுக்கங்க, அந்த புள்ள பதில் சொல்லுது பாருங்க. இன்னைக்கு என்ன அப்படி புல்லரிக்க வச்சதுங்க அந்த பதில். அந்த புள்ள சொல்லுது, நான் ஆகி போக மாட்டேன், ஏன்னா எங்க உண்மை எனக்கு ஃபேம்பஸ் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லுது. என்ன விளக்கம் பாருங்க. எத்தனை வயசுலங்க? 7 வயசுல சொன்னது ஹதீஸ்ல வருது, விளக்கத்துல வருது. தமீஸுடைய வயசு. இந்த ஃபேம்பஸ் போட்டா ஒரு ஆலிம்சா தொழுகைக்கு போறாரு, உங்க கையில பற்றக்கூடாதுன்னு ஒரு பெரியம்மா சொல்றாங்க. இந்த சின்னம்மா சொல்லுது, என்ன சொல்லுது? படாது. விளங்குதா இல்லையா? நமக்கெல்லாம் இது மாதிரிலாம் எப்போ விளங்குச்சுன்னு நினைக்கிறீங்க? பயான்ல பச்சையா சொல்ல முடியாது. நம்மள பல பேர் உள்ளாடை 18 வயசு வரைக்கும் போட்டது கிடையாது அந்த காலத்துல. நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். சிரிச்சதுல பல பேரும் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம், ஒருவேளை இருக்கலாம். அபூ ஹுரைரா கேட்கிறார், எந்த வயதிலே இப்படி ஒரு அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும் என்று நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள் கேட்டார். அதுதான் ரசூலுல்லாஹ் அந்த பதில சொன்னாங்க, அந்த விஷயம் சொன்னாங்க. இந்த தௌஸ் கோத்திரத்தில் உள்ள இந்த வாலிபர், அவர் தௌஸ் அப்படின்னு ஒரு கோத்திரத்தில் உள்ளவர். துஃபைல் இப்னு அம்ர் தௌசி என்கின்ற ஒருவர் பெருமானார் இடத்தில் இஸ்லாத்தை கேட்டு சென்று தன்னுடைய மக்களுக்கெல்லாம் சொன்னாரே, அவருடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஒருவர். ஹிஜ்ரி 7 தான் வந்தாரு. 11 ரஃபீலோட ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க. 3 வருஷம் தான் பெருமானாரோட இருந்தார். அப்பா என்ன அறிவு இப்படி கேட்டார். அவருடைய அறிவு கேட்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்குரிய விளக்கத்தை சொன்னார்கள் என்று அலம் நஷ்ரஹ் சூராவிலே அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த நிகழ்ச்சி எழுதுவாங்க. எழுதி பெருமானார் அபூ ஹுரைராவை பாராட்டுவார்கள், அதையும் சேர்த்து எழுதுவார்கள். அவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, 2 வயசுல நடக்கும்போது அலிமத்து சைதியாவுடைய வீட்டுல ஹிருதயத்தை கழுவுறாங்களா இல்லையா? அப்போ ஒரு இடம் நடந்துச்சு, ரசூலுல்லாஹ்க்கு தெரியலன்னு அர்த்தம். அதை உணர்ற அளவுக்கு இல்லை. நுபுவத்துக்கு முன்னாடி அது தெரியும், அவங்க ஏற்கனவே தவம் தானே இருக்காங்க ஹீரா குகையில போய். அது மாதிரி மேராஜுக்கு போகும்போது அது பிரச்சனையே இல்லை, அதை சொல்லிதான் தெரியணுமா ரசூலுல்லாஹ்க்கு? இல்லை. இப்படி ஒரு அந்தஸ்து கிடைக்க போகிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டது என்னுடைய 12வது வயதில். ரசூலுல்லாஹ் அந்த காட்சியை சொல்றாங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 2 பேர் வந்தாங்க, மலக்குமார்கள் எழுதுவாங்க. 2 பேர் வந்தாங்க, இவர்தான் சொன்னாங்க. அவர் விளக்கமா சொன்னார். அஷ்ரஃபலியும் பிடிச்சி என்னை படுக்க வச்சு எனக்கு இழிச்சு எழுதி சரி பண்ணி வச்சாங்க. ரைட், வரலாறு நம்ம தெரிஞ்சிருப்போம். இங்க இந்த அபூ ஹுரைரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்களுடைய ஹதீஸ்கள், பெருமானாருடைய வாக்கும் வாழ்க்கையும் இந்த சமுதாயத்துக்கு கிடைப்பதற்கு, உயர்ந்த இடத்தில் நபி இருப்பதற்கு
பல நூறு பல்லாயிரம் சஹாபிகள் காரணம். அல்லாஹுடைய அருளும் பல்லாயிரம் சஹாபிகளுடைய தியாகமும் உழைப்பும் சிந்தனையும் அறிவும் ஆற்றலும் காரணம் என்றால் அதில் அபூ ஹுரைராவும் மிகப்பெரிய இடத்தை வைக்கிறார். ஏனென்றால் 5700க்கு மேல உள்ள ஹதீஸ்களை இந்த சமுதாயத்திற்கு தந்தாரே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை எத்தனை பேர் சொன்னாங்க? அத்தனை பேர் சொன்னதையும் சேர்த்து ஒரே மனிதராக நின்று அபூ ஹுரைராவால் தர முடிந்தது என்றால் பெருமானாருடைய துவா, பெருமானாருடைய பாராட்டு, பெருமானாருடைய வாழ்த்து. அப்படி ஒரு கேள்வி கேட்டார். ரசூலுல்லாஹ் அவருடைய அறிவை பாராட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஆற்றலை பாராட்டினார்கள். இந்த அபூ ஹுரைரா மர்வானுடைய ஆட்சி நடக்குது. மர்வானுடைய ஆட்சி. அதுல அபூ ஹுரைராவுக்கு ஒரு பரீட்சை. என்ன பரீட்சை அப்படின்னா 100 ஹதீஸ சொல்லணும். நீங்க நேரடியா கேட்டிருந்தா பெருமானார்ட்ட கேட்டேன்னு சொல்லணும். சமீத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் சொல்ல நான் கேட்டேன்னு சொல்லணும். வேற ஒரு சஹாபி மூலமா தெரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த சஹாபி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதாகன்னு சொல்லணும். அவ்வளவுதான் இருக்க முடியும். புகாரி ரஹ்மத்துல்லாஹ் வரும்போது அது ரசூலுல்லாஹ்க்கு அவங்களுக்கு பத்தியில ஒரு கேப் 200 வருஷம் வந்துருச்சு, 190 வருஷத்துக்கு மேல வந்துருச்சு. அதனால அவங்க இப்ப புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பாத்தீங்கன்னு சொன்னா புகாரி ஹதீஸ் எங்கேயாவது வாசிச்சாங்கன்னா 5-6 அறிவிப்பாளருடைய பேர் வரும். குறைஞ்சது ஒரு 6 பேர் பேராவது வரும். ராவிகள்னு சொல்லுவோம். சனது அப்படி வரிசையா வரும். அபூ ஹுரைரா பெருமானாரோட இருந்தவங்க. அவங்க வர்றதுக்கு முந்தி வேற யாராவது சொன்னதை கேட்டு சொன்னா இவர் சொன்னாரு நான் கேட்டேன்னு சொல்லணும். அபூ ஹுரைராவுக்கு ஒரு டெஸ்ட். மர்வானுடைய அரசவையில் 100 ஹதீஸ்களை சொல்ல வேண்டும், வரிசையா சொல்லணும். நூறு ஹதீஸ்களை சொல்லணும். சரி ஹைர், அபூ ஹுரைரா 100 ஹதீஸ் சொன்னாங்க. சுருக்கமா முடிச்சு போறேன், அடுத்து போயிடுறேன். 100 ஹதீஸை சொன்னார்கள். ஒரு வருஷம் கழிச்சு எழுதுறாங்க. நான் பார்த்த வரலாற்று நூலிலே 1 வருடம் கழிச்சு அதே அபூ ஹுரைரா அதே அரசவைக்கு அழைக்கப்படுகிறார். இப்போதும் அவருக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த டாஸ்க் 100 ஹதீஸ் சொல்லணும். ஆனா ஏதாவது 100 ஹதீஸ் கிடையாது. போன வருஷம் ஏதாவது 100 ஹதீஸ். இந்த வருஷம் எதை சொல்லணும்? போன வருஷம் ஏதாவது 100 ஹதீஸ், இந்த வருஷம் அதே 100 ஹதீஸ். குறிப்பிட்ட ஹதீஸ் இல்ல, அதே 100 ஹதீஸ். இன்னொரு கண்டிஷன் சொன்னாங்களா? அது கண்டிஷன் கவனிக்கப்பட்டுச்சான்னு தெரியல. அதே வரிசையில சொல்லணும். போன வருஷம் எந்த ஹதீஸ் முதல் ஹதீஸா இருந்துச்சோ அது முதல் ஹதீஸா இருக்கணும். எந்த ஹதீஸ் 2வது ஹதீஸா இருந்துச்சோ அது 2வது இருக்கணும். எது 50ஓ அது 50, எது 75 அது 75, எது 100 அது 100. முடிச்ச உடனே அங்க ஒருத்தரை கூப்பிட்டாங்க. ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒருத்தரை கூப்பிட்டாங்க. அவர் வந்தார். அவர் கையில ஒரு நோட் இருக்கு. அந்த நோட்டை அவர் செக் பண்ணிட்டே இருக்காரு, வெரிஃபை பண்ணிட்டே இருக்கிறார். போன வருஷம் சொன்ன அதே ஹதீஸ்களை அதே வருஷம் மாறாம அபூ ஹுரைரா சொன்னாரான்னு பாக்குறாங்க. டிக் போட்டுக்கிட்டே வந்திருக்காரு. சரியா 100 ஹதீஸ் போன வருஷம் சொன்னது அதே 100 அதே வரிசையில சொல்லியிருக்கிறார். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அபூ ஹுரைராவை பெருமானார் பாராட்டினாங்களே, 5700 ஹதீஸ்களுக்கு அதுக்கு மேல அவர்கள் மனப்பாடம் செய்தார்கள் என்றால் பெருமானார் ஒரு வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கங்க. பெருமானாரை யாரும் அடையாளம் காட்டணும்னு தேவையில்லை. ஆனால் அவர்கள் உயர்ந்த தலைவர்களாக நிற்பதற்கு இவர்கள் அத்தனை பேருடைய அந்த பங்களிப்பும் இருந்தது என்பதற்காக சொல்ல வருகிறேன். இந்த 5700 ஹதீஸை அபூ ஹுரைரா கொண்டு வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் நமக்கு தெரிஞ்சுது. அவருடைய பங்களிப்பு இந்த ஒரு தலைப்பை நான் இப்படித்தான் பார்க்கிறேன். இவர்களால் பெருமானார் உயர்ந்தார்கள் சொன்னா அது ஒரு சூழல். அது ஒரு பெருமானாருடைய விஷயத்துல நான் ஒழுக்கம் இல்லாத ஒரு வார்த்தை அமையலாம். ஆனால் பெருமானாருடைய உயர்வுக்கு இத்தனை பேருடைய பங்களிப்பும் இருந்தது. அத்தனை பேர் இப்படி ஒரு பங்களிப்பு தந்தாங்க. உஹது போர்க்களம் நடக்குது. 2 சஹாபி உட்கார்ந்து இருக்கிறாங்க போர்க்களத்துக்கு முன்னாடி. 2 பேரும் இப்படி பேசுறாங்க. 2 நண்பர்கள், இருவரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு துவா செய்வேன், என் துவாவுக்கு நீங்க ஆமீன் சொல்லணும். உடனே அவர் சொல்றாரு, நான் ஒரு துவா செய்வேன், என் துவாவுக்கு நீங்க ஆமீன் சொல்லணுங்கிறார். 2 பேரும் ஒரு துவா செய்கிறார். அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாமி அமீமாவுடைய மகனார் அப்துல்லா இப்னு ஜஹஷ் அவர்கள். பெருமானாரின் மனைவியாக பிற்காலத்தில் வந்த ஸைனப் ரலியல்லாஹு ஸைனப் பின்த் ஜஹஷனுடைய அண்ணன் தான் இந்த அப்துல்லா இப்னு ஜஹஷ். அமீமாவுடைய மக்கள் இவர்கள் எல்லாம் பெருமானாருடைய மாமி மக்கள். அப்துல்லா இப்னு ஜஹஷ் உஹது போர்க்களத்தில் நிற்கிறார். ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொல்றார், நான் ஒரு துவா செய்ய போறேன், நீங்க ஆமீன் சொல்லணும். ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
10 பேரை சுவனத்திற்குரியவர் என்று சொன்னார்களே, அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, ஜுபைர் ஃபில் ஜன்னா, வஸாத் இப்னு அபீ வக்காஸ் ஃபில் ஜன்னா, அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ஃபில் ஜன்னா, ஸயீத் இப்னு ஸைத் ஃபில் ஜன்னா, அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ஃபில் ஜன்னான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். 10 பேரை சொன்னார்கள் பெருமானார். அதுல ஒருவர் ஸயீத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு. அவங்கள கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு நான் ஒரு துவா செய்ய போறேன், நீங்க ஆமீன் சொல்லணும். துவா செய்ய சொல்றாங்க. அவர்கள் ஆமீன் சொல்லுகிறார்கள். துவா என்ன செய்யறாங்க? இறைவா, இந்த போர்க்களத்தில் எதிரிகளை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு எதிரிகளை நான் வீழ்த்த வேண்டும். ஆனால் உன்னிடத்தில் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் அல்லது நான் ரஜா, என்னுடைய ஆசை அல்லது ஆதரவு, இறைவா, இந்த போர்க்களத்தில் எதிரிகளால் நான் ஷஹீதாக்கப்பட வேண்டும் என்று அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு துவா செய்யறாங்க. சாதாரணமான விஷயம் இல்லைங்க. இந்த வந்த உயிர் இங்கே இழந்து சென்றால் அங்கே ஒரு அப்துல்லா இப்னு ஜஹஷ் மட்டுமல்ல, இஸ்லாமிய பயிர் வளர்வதற்கு அவருடைய ரத்தம், இவரை போன்ற ஒரு நூற்றுக்கணக்கான பேருடைய ரத்தம் இந்த அரபு மண்ணிலே சிந்தியதே, அந்த ரத்தத்தில் விளைந்த பயிர் இஸ்லாமிய பயிர். அப்துல்லா இப்னு ஜஹஷ் துவா செய்கிறார், இறைவா, நான் ஷஹாதத் பெற வேண்டும். அவருடைய துவாவுக்கு ஸயீத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு போட்டு வைத்த ஒப்பந்தத்தின்படி ஆமீன் சொல்றாங்க என்று வருகிறது. ஆமீன் சொன்னாங்க. உடனே முடிச்சிட்டு இவங்க சொல்றாங்க, நான் எதிரிகளுடைய அணிகளை நானும் செல்ல வேண்டும். நான் நிறைய பேரை என்னால முடிஞ்ச அளவுக்கு எத்தனை எதிரிகளை வீழ்த்த முடியுமோ அத்தனை எதிரிகளை நான் வீழ்த்த வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறேன் சொல்லி ஸயீத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு ஷஹாதத் கேட்கல, அவங்க துவா செய்யறாங்க. அதுக்கு இவர்கள் ஆமீன் சொல்லுகிறார்கள். இது போன்ற சஹாபிகளுடைய தியாகம், தியாகத்தினுடைய பட்டியல் எடுத்தோம்னு சொன்னா அப்துல்லா இப்னு ஜஹஷ் துவா செஞ்சுட்டு போனாங்க. இன்னொரு 3 பேரை பற்றி வருகிறது. தெரிந்த செய்திகளை நான் கொஞ்சம் புது கோணத்தோடு நான் சொல்லி சென்று விடுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரோமானியர்களை எதிர்த்து நின்ற அந்த மூத்தா யுத்தத்திலே 3000 பேர் ரசூலுல்லாஹ் அனுப்புனாங்க. ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தளபதியாக நியமிச்சாங்க ரசூலுல்லாஹ். எப்படி சொன்னாங்க தெரியுமா? அவர் கொடியை கையிலே வைத்திருப்பார், அவர்தான் தளபதி. அங்க ஒரு சலசலப்பு கூட வந்துச்சு, ஆனால் ரசூலுல்லாஹ் அதை அடக்கிட்டாங்க. ஃபைனுஸ்து ஷஹீத, ஸைத் இப்னு ஹாரிஸா ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் ஃபஅഖத ருயத் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் நாங்க ரசூலுல்லாஹ் அந்த கொடியை ஜாஃபர் கையில் எடுக்க வேண்டும். யாரு? அலி ரலியல்லாஹுடைய அண்ணன், பெருமானாருக்கு தம்பி, அபூ தாலிபுடைய மகனார் ஜாஃபர் ரலியல்லாஹு. ஃபைனுஸ்து ஷஹீத, ஜாஃபரும் ஷஹாதத் ஆகிவிட்டார்கள் என்றால் அப்துல்லா இப்னு ரவாஹா எடுக்கணும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஃபைனுஸ்து ஷஹீத, அவரும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் அந்த படை யாரை முடிவு செய்கிறதோ, யார் தளபதியாக நின்று சண்டையிட வேண்டும் என்று பட்டாள முடிவு செய்கிறதோ அவர்கள் தளபதியாக வர வேண்டும் சொன்னாங்க. இதுல ஒரு செய்தி விளங்கிங்க. இவர் ஷஹாதத்தாகிவிட்டார் என்றால், இவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் என்றால் என்கின்ற வார்த்தை யாருடைய வாயிலிருந்து வருகிறது? ரசூலுல்லாஹ்வுடைய வாயில். 3 பேருக்கும் தெரியும், நிச்சயம் நாம் இன்ஷா அல்லாஹ் ஷஹாதத்தாக போறோம். அப்துல்லா இப்னு ஜஹஷ் அவங்க வாயிலிருந்து வெளிப்படுத்தினாங்க. ஸயீத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு துஆ செஞ்சாங்க. இந்த மூவருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப செய்தி போன்று சொன்னார்கள், ஃபைனுஸ்து ஷஹீத, ஃபைனுஸ்து ஷஹீத, ஃபைனுஸ்து ஷஹீத. இந்த மூவருக்கும் உறுதியாக தெரியும், நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் இந்த மூத்தா யுத்தத்திலே நாம் மூவரும் ஷஹாதத் ஆவோம்னு தெரியும். ஷஹாதத்தை நெஞ்சிலே சுமந்துதான் அவர்கள் சென்றார்கள். ரசூலுல்லாஹ் மதீனா பள்ளியில் உட்கார்ந்துட்டு மெம்பர்ல உட்கார்ந்துட்டு ரன்னிங் கமாண்டரி கொடுத்தாங்கன்னு வருது மூத்தா யுத்தத்துல. அகத ரயத் ஸைத் இப்னு ஹாரிஸா, ஸைத் இப்னு ஹாரிஸா கொடியை கையில ஏந்தி நிற்கிறார், சண்டையிடுகிறார், எதிரிகளை வீழ்த்துகிறார். இதோ குத்தியில அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார், அவர் ஷஹாதத்தை பெற்று விட்டாருங்கிறாங்க ரசூலுல்லாஹ். உடனே சொல்றாங்க, ஜாஃபர் கொடியை கையில் எடுக்கிறாரு. ரசூலுல்லாஹ் இருக்கிறது எங்க? மதீனா பள்ளியிலே. அங்கே மூத்தாவிலே யுத்தம் நடக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய ரன்னிங் கமாண்டரி போய்கிட்டே இருக்குது. ஜாஃபர் அவரும் வீழ்த்தப்படுகிறார். அப்துல்லா இப்னு ரவாஹா கையிலே கொடி எடுக்கிறார், அவர்களும் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அகதர் ரயத் சைஃபும் மின் சுயூஃபில்லாஹ் ரசூலுல்லாஹ். மூவரும், நான் சொன்ன மூவரும் ஷஹீத் ஆயிட்டாங்க. இப்போது கொடியை கையில் எடுத்திருப்பது யார் தெரியுமா? நான் முதல்ல சொன்ன பாருங்க, உங்களிடத்தில் ஒரு அறிவு இருக்கிறது, உங்களிடத்தில் ஒரு உயர்ந்த திறமை இருக்கிறது. அந்த திறமை நல்ல வழியிலே உங்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஹாலித் இப்னு வலீதை பார்த்து சொன்னார்களோ, ரசூலுல்லாஹ் இப்ப அவருக்கு என்ன அடைமொழி கொடுக்கறாங்க?
இப்பொழுது கொடியை கையில் எடுத்திருப்பது யார் தெரியுமா? காலித் இப்னு வலீத் சொல்லல, சைஃபும் மின் சுயூஃபில்லான்னு நாங்கள் சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய வாள்களில் ஒரு வாள், அவரே வாள், காலித் இப்னு வலீத் அவர் கையில் எடுத்தார். இங்க இந்த மூவர், அதுல ஜாஃபர் ரலியல்லாஹுடைய உடல் வீட்டுக்கு வந்துச்சுன்னு புகாரி ஷரீஃபில் எழுதுவாங்க. வீட்டுக்கு வந்துச்சு, வீட்டுல உள்ளவங்களாம் அழுதாங்களா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா அழாதீங்க, அப்படிலாம் அழக்கூடாதுன்னு சொன்னாங்க. மண்ணள்ளி போட்டுருன்னு சொன்னதாகவும் வருது. ரொம்ப கேவி அழுதுருக்கிறாங்க. அவருடைய உடலிலே 93 காயங்கள் இருந்ததாக ஒரு குறிப்பு தருகிறது. ஜாஃபர் அலி எப்படி போர் செஞ்சிருந்தா, எதிரி படைக்குள்ள எப்படி புகுந்து அவங்க ஷஹாதத் ஆயிருந்தா, உடலிலே இந்த உடம்பு எவ்வளவு இருக்கும்? ஒரு 6 அடி உடம்பு. சஹாபிகள் என்ன சாப்பிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சஹாபிகள் ஒரு சில சஹாபிகள் தான் ரொம்ப பருமனா இருப்பாங்க, ஜெய்ஜாண்டிக்கா இருப்பாங்க. பெரும்பாலான சஹாபிகள் சாதாரணமா இருப்பாங்க. என்ன சாப்பிட்டு இருப்பாங்க? ரொட்டி, காஞ்ச ரொட்டி வெண்ணில முக்கி சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு ஜெய்தூன் எண்ணெயில முக்கி சாப்பிட்டதே பெரிய விஷயம். நமக்கு புரோட்டான்னு சொன்னோடனே நமக்கு என்னதான் வருது? 3 சால்னாங்க சில கடையில, 1 சால்னா 2 சால்னாவா, 3 வெள்ளைய ஒண்ண கொண்டாங்கிறான், சிகப்பு ஒண்ணு கொண்டாங்கிறான், மிளகுரி சால்னா கருப்பா இருக்கு பாருங்க, அதை ஊத்துனாதான் வண்டி உள்ளே போகுது, பேட்டரி உள்ள போகுது. ஆமா போகுது, அதானே செய்யணும். இப்படில போகுது வண்டி. நல்லா சாப்பிட வேண்டியதான், சந்தோஷமா சாப்பிடணும். ஆனா அதையும் நினைச்சு பார்க்கணும். இந்த மூவர், இந்த உடம்பு ரொட்டியை வெந்நீரிலே முக்கி சாப்பிட்ட காய்ந்த ரொட்டிகளை சாப்பிட்டு வளர்ந்த அந்த உடல் 93 காயங்களை தாங்கி நின்று இஸ்லாத்தினுடைய கொடியை உயர்த்தி பிடித்ததென்றால், உயர்ந்த உத்தம திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அந்தஸ்துக்கு இத்தனை பேருடைய தியாகமும் காரணமா இல்லையா? அவ்வளவு வரலாற்றுல அவங்களை எப்படி நினைவு கூறுறது? அவ்வளவு வரலாற்றுல நம்ம எங்க கொண்டு வர்றது? நம்ம காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு, ஜாஃபர் ரலியல்லாஹு, அப்துல்லா இப்னு ரவாஹா. இந்த அப்துல்லா இப்னு ரவாஹாவை பத்தி எழுதுறாங்க. அதே மூத்தா யுத்தத்துல ரோமானியர்கள் 2 லட்சம் பேர் வந்தாங்களாம். நம்ம 3000 பேர் தான் போயிருக்கோம். பதில்ல நம்ம 313, அவங்க 1000. உஹதுல நம்ம 750, 1000 பேர் போனாங்க. அப்துல்லா இப்னு உபைன்னு ஒரு முனாஃபிக் இருந்தான் பாருங்க, அவர் 250 பேர் ஓட்டிட்டு போயிட்டான். சண்டையெல்லாம் போட முடியாது, ஒரே சண்டை போட முடியாதுன்னு போயிட்டான். அதனால 750, அவங்க 3000, நம்மளோட 4 மடங்கு அதிகம். ஹந்தக்ல நாம 3000, அவங்க 24,000, 8 மடங்கு அதிகம். மூத்தா யுத்தத்துல நம்ம 3000, அவங்க 2 லட்சம். ரோமாபுரி, அந்த நேரத்தில் ரோமாபுரி, இத்தாலி, அது இது இந்த பக்கத்தில் துருக்கி எல்லாமே சேர்ந்து வந்துச்சு. ஷாமனுடைய சில பகுதிகள் இங்கே வந்தாங்க. 2 லட்சம் பேர். சஹாபிகள் எப்பவுமே எந்த படையும் பார்த்து தயங்க மாட்டாங்க. சஹாபிகள் இந்த போர்க்களத்தில் கொஞ்சம் தயக்கம் காட்டினாங்க. அப்துல்லா இப்னு ரவாஹா ஓடி வந்தாங்க. ஒரு கவிஞரும் கூட, அவங்க பெருமானாருடைய ஆஸ்தான கவிஞர்கள்ல காபிப் இப்னு சுலைர் மாதிரி, ஹஸ்ஸான் இப்னு சாபித் மாதிரி, அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு ஒரு சிறந்த சஹாபி, சிறந்த வீரர், சிறந்த தளபதி, அவர்கள் சிறந்த கவிஞர். அதை நம்ம கவனத்தில் வைக்கணும். அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்களாம், என்ன பயப்படுறீங்க? எந்த போர்ல நம்ம எண்ணிக்கையை அடிப்படையா வச்சு நம்ம சண்டை போட வந்தோம்? ஈமான் தான் நமக்கு அடிப்படையா இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறாங்க? இம்மல் ஃபதஹ் வ இம்ம ஷஹீத் நாங்க ரசூலுல்லாஹ், இம்ம ஷஹாதான் நாங்க ரசூலுல்லாஹ். இங்க ஒண்ணு வெற்றி. நீங்கள் போர்க்களத்திலே எதிரிகளை வீழ்த்தி விட்டு திரும்ப நீங்கள் சென்றீர்கள் என்றால் அது வெற்றியின் அடையாளம். நீங்க மூத்தா போயிட்டீங்கன்னா அது எனக்கு அடையாளம், ஷஹாதத்தினுடைய அடையாளம். இம்மல் ஃபதஹ் வ இம்ம ஷஹாதத் நாங்க ரசூலுல்லாஹ். இதான பெருமானார் பதிலிருந்து நம்ம கற்றுக் கொடுத்தது. என்ன நீங்க இந்த பெரிய படையை பார்த்து இது பண்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. சஹாபிகளுக்கு ஒரு உத்வேகம் வந்து விட்டது. அதே அப்துல்லா இப்னு ரவாஹா 3வது தளபதியாக நின்று அவரும் ஷஹாதத் ஆக்கப்பட்டார்கள். அதுக்கு முன்னாடி தான் காலித் இப்னு வலீத் கீழே வருது. இவரெல்லாம் தியாகம், நாம மூத்தா போறோம்னு தெரிஞ்சும் போனாங்களா இல்லையா? அவர் அப்துல்லா இப்னு ஜாயிஷி நான் மூத்தா போகணும்னு கேட்டாரா இல்லையா? இப்படி ஒரு 4 பேர் உதாரணம் சொல்லி இருக்கிறேன். இப்படி பல 100 பேர். நீங்க போங்க, பதில்ல 14 பேர் ஷஹீதானாங்க. இன்னைக்கும் அவர்களுடைய பெயர் பத்ர் அந்த மைதானத்துக்கு பக்கத்துல ஒரு தூண்ல கருப்பு கிரானைட்ல கோல்டன் லெட்டர்ஸ்ல எழுதி வைக்கப்பட்டிருக்கு. 14 பேருடைய பேர் எழுதப்பட்டிருக்கு. இந்த 14 பேருடைய முதல் தியாகம் தான் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமைந்தது என்பதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள கடமைப்பட்டது. இப்படி ஒவ்வொரு சஹாபியும் ஒருத்தர் அறிவு ரீதியா பெருமானாருக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படி ஒரு ஒத்துழைப்பு என்றால், அபூ ஹுரைராவுடைய ஒத்துழைப்பு என்ன சொல்ல வந்த, நூற்றுக்கணக்கான ஹதீஸுகளை அவர்கள் ஒரே நேரத்தில் ஒப்பிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல், அந்த ஆற்றலை பயன்படுத்தி 5700க்கு மேலுள்ள ஹதீஸுகளை அவர்கள் மனப்பாடம் செய்து இந்த சமுதாயத்திற்கு தந்தார்களே, அது பெருமானாருடைய உயர்ந்து நிற்பதற்கு அது ஒரு ஒத்துழைப்பு. உள்பள்ளி முடிஞ்சிட்டா எல்லாரும் கஞ்சி குடிச்சிக்கலாம் உள்பள்ளியில. நான் கேட்கறேன், இவங்க சார்பா நான் கேட்கறேன். உள்பள்ளி நம்ம ஊர்ல கேட்பாங்க பாருங்க, எல்லாரும் களம் வந்துருச்சான்னு கேட்டு இந்த காலத்து பிஸ்மில்லா சொல்லுவாங்க பாருங்க. அப்படி சொல்லிதான் நம்ம சாப்பிட்டோம். இப்ப அவன் சாப்பிட்டு ஓடிடுறோம். நம்ம இது மாதிரி கேட்கறேன். உள்பள்ளி பூரா முடிஞ்சிருச்சு இல்ல, ஒரு 20 நிமிஷமாவது என்ன கொஞ்சம் வாங்க சொல்லணும். அது சொல்லட்டும், ஒரு 20 நிமிஷமாவது கவனத்தை திருப்பாம
பேச விடுங்க சார். இந்த கஞ்சி வந்துச்சு, ஜலில கொஞ்சம் குடிச்சிக்கங்கன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு அவர் நம்ம நண்பர், அதனால குடிச்சுக்கிட்டேன். நான் ஒரு ஊருக்கு நிகழ்ச்சி போயிருந்தேன். என் கையில் மைக் தரும்போது 12 மணி நைட்டு. அது ஒரு பாயாசம் கொடுத்தாங்க, நல்லா கட்டி பாயாசம். ஒருத்தர்கிட்ட கேட்டேன், 12 மணிக்கெல்லாம் பயான் நடக்க போத, எனக்கு முந்தி ஒரு ஆள் பேசியாச்சு, நான் கொஞ்சம் பட்டிமன்ற மாதிரியும் நடத்த சொல்லியிருந்தாங்க. இவங்க சுக்காப்பி கொடுத்தா தானே சூடாக இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஒரு வித்தியாசமான ஏற்பாட்டில் செஞ்சுருக்கோம், இந்த பாயாசம் குடிச்சு முடிச்சோட 2 உதோடு ஒட்டிக்கிடும், இன்னும் நல்லா ஒட்டிடும், யாரும் நினைச்சா கூட நினைக்க முடியாது, வாய் திறக்க முடியாது, நீங்க 2 மணி வரைக்கும் நடத்தலாம்னார. அந்த சூப்பர் ஏற்பாடு எங்க ஊர்லேயுமே அறிமுகப்படுத்த முயற்சி பண்றேன். சரி, இப்படி பெருமானாருடைய தோழர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்திலே அவங்க பங்களிப்பு தந்தது பெருமானாருடைய இந்த தீனுடைய உயர்வுக்கு காரணமாக அமைந்தது என்பதை நான் இங்கே சுட்டி காட்டிக்கிட்டு வர்றேன். ஒரு சஹாபி ஜுந்துப் இப்னு ஜுனாதான் ஒரு சஹாபிங்க. இந்த சஹாபிக்கு பெருமானாருடைய இந்த தாவா செய்தி கிடைக்குது. இவர் கொஞ்சம் பெரிய மனுஷன், ரிஃபார்னு ஒரு கோத்திரத்தில் உள்ளவர். அவர் பேர் ஜுந்துப் இப்னு ஜுனாதா. இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய தம்பி, அவருடைய தம்பி அனீஸ் ஒருத்தர் இருந்தார், அனசா அனீஸ் எழுதுறாங்க. அவரை கூப்பிட்டு சொல்றாரு, இப்படி ஒரு நபி வந்திருக்கதா செய்தி வந்திருக்குது, நீ அங்க போய் அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வா, அது சரியான ஒரு தாவாவா இருந்தா நாமளும் என்ன செய்யணும், அதை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தம்பி அனீஸ் அவர் அனுப்பி வைக்கிறார். ஜுந்துப் இப்னு ஜுனாதா அனுப்பி வைக்கிறார். அவர் வர்றாரு, மக்கால பார்த்துட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய பிரச்சாரம், இப்படி சூழல் எல்லாத்தையும் பார்த்துட்டார். பார்த்துட்டு தன்னுடைய அண்ணன் போய் சொல்றார், சுருக்கமா சொல்லிக்கிறேன், அண்ணன் போய் சொல்றார், இந்த மாதிரி போனேன், அங்க ஒரு நபி இருக்கிறாங்க, அந்த நபி யகூலு கலாமன் மாஹுவ பிஷர் அப்படி சொன்னார். எப்படி சொன்னார் தெரியுமா, அவர் பேசுற பேச்சு எதுவுமே கேட்கறது கவிதை மாதிரி இருக்கு, ஆனா எதுவும் கவிதை அல்லன்னு சொல்றார். ஏன் அப்படி சொல்லணும்? திடீர்னு போய் நபி சொன்னதை கேட்டேன் நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே, கவிதை மாதிரி இருக்கானா என்ன கிடையாது, அது கவிதை இல்லைன்னு சொல்றார். அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதினார்கள். அதுல சிலது அடுக்கு தொடரா வந்துச்சு. குர்ஆன்ல நிறைய இருக்குதா இல்லையா, அல் காரியத்து மல் காரியா வமா அதராக மல் காரியா வருதா இல்லையா, அது மாதிரி வருது. வஷம்ஸி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வருது. இப்படி வருது, பார்க்கிறதுக்கு அடுக்கு தொடரா அப்படி கவிதை இலக்கிய நடையில இருக்கும், ஆனால் அது கவிதை அல்ல அப்படின்னு சொல்றார். உடனே அவரு அனுபவம், அந்த ஜுந்துப் இப்னு ஜுனாதாவுடைய அனுபவம் வெளிப்படுது. அவர் கேட்கிறாரு, நீ அந்த நபியினுடைய விஷயத்தை இப்படி ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி சொல்லுகிறாயே, நான் உன்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த மக்கள் அவரை பற்றி என்ன சொல்றாங்கன்னு கேட்கிறார். என்ன பெரிய அறிவு, அனுபவங்க, ஆற்றலுங்க, சாதாரணமான விஷயம் இல்லை. சில பேர் பாத்தீங்கன்னா எங்கேயா இருப்பாங்க, அவங்க தூரத்துல இருந்து ஒரு விஷயத்தை அனுமானிக்கிறதுல டாப்ல இருப்பாங்க. அது சாதாரணமான விஷயம் இல்லை, அனுமானிக்கிறது சாதாரணமானது இல்லை. நான் ஒரு 25 வருஷம் முன்னாடி ஒரு செய்தி படித்தேன். இப்போ போன வருஷம் தான் அந்த ஒரு அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி ரிட்டையர்ட் ஆனார். இவர் இருக்காரு பாருங்க, இப்போ ஃபேமஸா இருந்தாரு சைலேந்திர பாபு. சைலேந்திர பாபுவோட அவருடைய பேச்சில் 1 இயர் சீனியர், அவர் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எழுதுனாங்க. சைலேந்திர பாபு சொல்றார், அந்த ரவின்னு ஒரு ஐபிஎஸ், ரவி தான் எனக்கெல்லாம் வழிகாட்டின்னு சைலேந்திர பாபு சொல்லுவார். அந்த ரவியை பத்தி அவர் விழுப்புரம் எஸ்பியா இருக்கும்போது ஒரு செய்தி படித்தேன். ஒரு விஷயத்துக்காண்டி நினைவுக்கு வந்ததுனால சொல்றேன். விழுப்புரத்துக்கும் பாண்டிச்சேரிக்கு மத்தியில் ஒரு சின்ன இது உண்டு, 2க்கு மத்தியில் பக்கத்துல தான். அங்கிருந்து இங்கே சரக்கு வரும், இங்கிருந்து அங்கே சரக்கும் போகும். சரக்குன்னா சரக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. சில காரணங்கள் ரொம்ப விளக்க முடியாது, நான் பயம் இல்லை. பேரெல்லாம் போகுது, ஒரு பெரிய லாரி இல்லைன்னு சொல்லி வருது. குறிப்பிட்ட இடத்துல சோதனைக்கு நிக்கிறாங்க, மது ஒழிப்பு போலீசார் நின்று சோதனை பண்றாங்க, மற்ற போலீசார் நிக்கிறாங்க. அதான் ஒரு பேரல்லையும் என்ன கிடையாது, சாராயம் இல்லை, எல்லாம் எண்ணெயா இருக்குது. என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க, என்னதான் இருக்குது, என்னதான் இருக்குது சொல்றாங்க. அப்படியே முட்டிட்டு கடைசியில பெரிய அதிகாரிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி எஸ்பிட்ட சொல்றாங்க. ஆனா கன்ஃபார்மா தெரியுது, இந்த லாரியில இத்தனை பேரல்ல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியுது. எப்படி இல்லாம இருக்க முடியும்? இதை விட்டுட்டா சரியா இருக்காது. அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் சொன்னாராம், ஒரு பெரிய கம்பு எடுத்துக்கங்க, கம்பு எடுத்துட்டு அந்த பேரல்ல மேல ஒன்ன நல்லா உடைச்சு மேல இருந்து குத்துங்கன்னு சொல்லியிருக்கிறார். அது எவ்வளவு தூரம் உள்ள போகுதுன்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி
அந்த பேரலை வெளியில அளந்துக்கங்கன்னு சொல்றாரு. எத்தனை அடி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்றாரு. சரி வேகமா சொல்லிடுறேன். இந்த பேரலை வெளியில அளந்தாங்க, அது 4.5 அடி உயரம் பேரல். அதுல குத்துனா 1/2 அடி தாங்க உள்ள போகுது, என்ன இருக்குது, மீதி 4 அடி. எதுக்கு சொல்றோம்னா, அந்த எஸ்பியை பத்தி அந்த நேரத்தில் ஒரு பத்திரிகையில் எழுதியிருந்தான். அவர் இருப்பது விழுப்புரத்துல தன்னுடைய ஆபீஸ்ல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. ஒரு அதிகாரி அந்த தீட்சண்யம் தன்னுடைய துறையிலே தான் சார்ந்து நிற்கக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் கவர்மெண்ட் அல்லது அவருடைய டியூட்டி அவர் வெளிப்படுத்திய விதம். நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். ஜுந்துப் இப்னு ஜுனாதா கேட்கிறாரு, அந்த நபியை பத்தி விசாரிச்சுட்டுவான்னு சொன்னேன், அந்த தாவாவை பத்தி அந்த பிரச்சாரத்தை பத்தி கேட்டுட்டுவான்னு சொன்னேன், அது கவிதை மாதிரி இருக்குது, ஆனா கவிதை இல்லைன்னு சொல்றீங்க, ஏன் இந்த ஸ்பெசிபிக் வேலை மென்ஷன் பண்றேன்னு கேட்கிறேன், அதை சொல்றேன்னு கேட்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அவர் கேட்டாரு, அந்த மக்கள் அவரை பத்தி என்னப்பா சொல்றாங்கன்னு கேட்கிறாரு. சொன்னாராம், யகூலூன, அந்த மக்கள் சொல்றாங்க, இன்னஹு சாஹிருன் வ காஹினுன் வ ஷாயிருன் சொன்னாங்க. அந்த மக்கள் அந்த நபியை பற்றி இந்த 3 விஷயத்தை சொல்றாங்க. ஒன்னு சாஹிர் அப்படின்னாங்க, அவர் ஒரு சூரியக்காரர்னு சொன்னாங்க. ஓ காஹின், அவர் ஒரு ஜோசியக்காரர்னாங்க. ஓ ஷாயிர், அவர் ஒரு கவிஞர்னு சொன்னாங்க. பெருமானார் சொன்னது நான் சொன்ன பாருங்க, கவிதை மாதிரி இருந்ததுனால அவன் அவ்வளவு பேர் அதை கவிதைன்னு சொன்னான். அதனால இவர் என்ன செய்யறாரு, கவிதை போன்று இருக்கிறது, ஆனால் அது என்ன இல்ல, கவிதை இல்லைன்னு சொல்றாரு. இவர் சொன்னாராம், அதுக்கடுத்து சொல்றாரு, இவர் அதுக்கு பிறகு சொன்னது அப்படி தொடர்ந்து எழுதுறாங்க, நீ சொன்னதை கொண்டு நான் திருப்தி பட முடியவில்லை, நானே நேரிலே காண வேண்டும் என்று நினைக்கிறேன், நிச்சயம் அது நல்வழி என்றும் நான் உணர்ந்து கொள்கிறேன் சொல்றாரு. ஜுந்துப் இப்னு ஜுனாதா வந்தாரு, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுக்கம் அவருக்கு கிடைத்தது. எந்த அளவுக்கு அணுக்கம் தெரியுமா? பல்வேறு நேரங்களில் பெருமானாருடைய ஒட்டகத்தில் பெருமானாருக்கு பின்னிருந்து சென்ற பாக்கியத்தை பெற்றவர் இந்த ஜுந்துப் இப்னு ஜுனாதா. அவரைத்தான் வரலாற்றிலே அபூதருல் கிஃபாரி என்று எழுதுவார்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் அபூதருல் கிஃபாரி. யாபாதர் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கூப்பிடுவாங்க, பின்னாடிதான் இருப்பார். லப்பைக் யா ரசூலல்லாஹ் வ ஸாதைக்குன்னு சொல்வார். மிஸ்காத் ஷரீஃப்ல பிரபலியமான ஹதீஸ், வேற நூல்களே இருக்குது, நாங்க வந்து மிஸ்காத் ஷரீஃப்ல லப்பைக் யா ரசூலல்லாஹ் வ ஸாதைக்கும்பார். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்கள் சொல்லுக்கு அடிபணிந்து கேட்கிறேன், என்ன சொல்ல வருகிறீர்கள் கேட்பாரு. யாரு? இந்த அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எப்படி சொன்னார்? நீ சொன்னதை பார்த்தால் நான் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது, நமக்கு அதுதான் சரியான வழி என்று எனக்கு தெரிகிறது என்று நான் உணர்ந்து கொள்கிறேன் என்று எங்கோ இருந்து கொண்டு இந்த தீனுடைய அந்த சாரை தன்னுடைய அனுபவத்தில் அவர் வெளிப்படுத்துகின்றார். என்றால் இவரை மாதிரி ஆட்கள் வந்ததனால சமுதாயத்தில் அவருடைய விளக்கம் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய அளவிற்கு பயன்பட்டதுன்னு வருது. அபூ ஹுரைராவுடைய அறிவு பயன்பட்டது. அப்துல்லா இப்னு ஜஹஷ், ஸைத் இப்னு ஹாரிஸா, ஜாஃபர் இப்னு அபீ தாலிப், அப்துல்லா இப்னு ரவாஹா இவர்களுடைய தியாகம் பயன்பட்டது. ஜுந்துப் இப்னு ஜுனாதா என்கின்ற அபூதருல் கிஃபாரியினுடைய அந்த அறிவு புலமையும் அந்த அனுபவமும் இங்கே பயன்படுகிறது. நான் காலித் இப்னு வலீதை பத்தி மட்டும் லேசா சொல்லிட்டேன். இன்னொரு செய்திக்கு வர்றேன், நான் பிட்டு பிட்டா வர்றேன், நீங்களா கோர்த்துக்கங்க. சொன்னீங்க உனக்கு ஒன்று ஜாயின் பண்ணாமலும் சில நேரத்தில் போயிட்டீங்களே, நான் ஜாயின் பண்ண வேண்டியதில் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். அப்படி யாருக்காவது 100க்கு 100 எங்க மதரசா மாணவர்கள் சில சமயங்கள்ல கொஞ்சம் கவனிக்காம விட்டாங்கன்னா தனியா கேட்பாங்க. அது மாதிரி கேட்கணும்னா தாராளமா வந்து என்ன செய்யுங்க, கேளுங்க. சார் நாளைக்கு மதரசாக்கு வாங்க, எனக்கும் கொஞ்சம் வசதி, அதை விளக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்ல, எனக்கு வந்துருங்க இன்ஷா அல்லாஹ். காலித் இப்னு வலீத் ஒரு தடவை இப்படி வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேருக்கு எதிராக ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்கன்னு, 3 பேருக்கு எதிராக துஆ செஞ்சாங்கன்னு. அது 3 வெவ்வேறு பேர் எழுதுறாங்க. அந்த 3 பேர்ல நான் படிச்சது ஒரு 3 பேரை நினைவுபடுத்துகிறேன். 3 பேருக்கு எதிராக ரசூலுல்லாஹ் துஆ செய்யறாங்க. அந்த எதிராக துஆ செஞ்சவனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வை கண்டிச்சு ஒரு ஆயத்தை இறக்கிட்டான். அந்த 3 பேர் அப்ப எதிரிகளா தான் இருக்கிறாங்க, எதிரிகள் தான். எதிரிகளாக இருந்த இஸ்லாத்தின் மிகப்பெரிய விரோதிகள் குறித்து பெருமானார் மனம் வருந்தி மதுவா செய்யறாங்க. யார் கண்டிக்கிறா? அல்லாஹ் கண்டிக்கிறான். அப்துல்லா இப்னு அந்த மக்தூம், உம்மு மக்தூம் இருந்தார் பாருங்க, அவர் கண் தெரியாத சஹாபி வரும்போது ரசூலுல்லாஹ் அபஸ வ தவல்லா அன் ஜாஹுல் ஆமா, ஒரு கண் தெரியாத சஹாபி வரும்போது ரசூலுல்லாஹ் முகத்தை கடுகடுன்னு வச்சுக்கிட்டாங்க, அவரை பார்க்காம அங்கவாக திருப்பிக்கிட்டாங்க. அது ஒரு காரணம். அங்கேயும் அல்லாஹ் கண்டித்தான். யாருக்காக கண்டித்தான்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவ் யஸக்கரு அவ் யஸக்கான்னு சொன்னான். அவர் நீங்கள் சொல்வதை உணர்ந்து கொள்கின்ற நல்ல பாக்கியம் பெற்றவர். யஸக்கா, அவர் பரிசுத்தமானவர். பரிசுத்தமான ஒரு மனிதருக்காக நீங்கள் ஏன் இப்படி செஞ்சீங்க நினைச்சீங்கன்னு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் காண்டி கண்டிச்சா, அது வேற விஷயம். எதிரிகள் 3 பேருக்காண்டி எல்லாம் கண்டிக்கிறான். என்ன சொல்றான்? லைஸ லக மினல் அம்ரி ஷையுன், சூரத் அஹ்ஸாப்ல வரும் இந்த ஆயத். லைஸ லக மினல் அம்ரி ஷையுன், நபியே உங்களுக்கு அதிகாரம் இல்லை. இப்படி நீங்கள் பதுவா செய்யறதுக்கு, அவர்களை எதிர்த்து துஆ செய்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. அவ் யதூப அலைஹிம்,
அல்லாஹ் ஒருவேளை அவர்கள் என்றாவது ஒரு நாள் தௌபா செய்தால், பாவ மன்னிப்பு பச்சாதாபம் கேட்டு அவர்கள் இஸ்திக்பார் செய்து தௌபாவை நாடி வந்தால் அல்லாஹ் மன்னிப்பான். ஒருவேளை வரலன்னா அவை அதிபுகும், அவர்கள் அல்லாஹ் அதாபு செய்வான் அப்படின்னு சொல்லி அந்த ஆயத்துல சூரத் அஹ்ஸாப்ல அந்த ஆயத்துல சொல்லிட்டு முதல் வார்த்தை லைஸலக மினல் அம்ரி ஷையுன், இதுல இப்படி சொல்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று அண்ணல் பெருமானார் அல்லாஹ் கண்டிச்சுதான் சொன்னான். அந்த மூவர் யார் வரலாற்றில் நிறைய எழுதப்படுகிறது. ஒருவர் மட்டும் எல்லா இடத்திலும் வருகிறார். நான் வெவ்வேறு 3 பேரை படிச்சேன். அதுல ஒரு ஆள் மட்டும் எல்லாத்திலையும் வருகிறார். அவர் தான் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. முதல்ல சொன்ன பாருங்க, அபிசீனியால போய் நஜாஷி பாஷாட்ட போய் பேசினாரு அந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொன்னு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொன்னு உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. ஒவ்வொரு கடும் விரோதிகள் எல்லாருமே மக்கா வெற்றிக்கு பிறகுதான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ரசூலுல்லாஹோட 2 வருஷம் தான் இருந்திருப்பாங்க. இந்த 3 பேரும் வெவ்வேறு திசையிலிருந்து மதீனாவை நோக்கி வருகின்ற ஒரு காட்சி. அந்த காட்சியை நான் இங்க லேசா விளக்கிக்கிறேன். 3 வெவ்வேறு எதிரிகள். 3 பேருமே ஒரு வகையில பெருமானாருக்கு கடுமையான தொந்தரவு கொடுத்தவங்க. காலித் இப்னு வலீத் சொன்னோம், போர்க்களத்துல நமக்கு ரொம்ப மிக கடுமையான டஃப் ஃபைட் கொடுத்தவர். என்ன சொன்னோம்? லா யனாமு, அவரும் தூங்க மாட்டாரு. லா யத்ருக்கு அஹதன் யனாமு, யாரையும் தூங்க மாட்டார். அப்படி ஆளு காலித் இப்னு வலீத் இருக்காராம். அந்த படையில தூங்காதியல காலையில வந்து வெட்டிடுவாரு. நைட்லயே பயிற்சி அல்லது ஒரு கவலையில இருப்பாங்க எல்லாரும். அப்படி ஆளு காலித் இப்னு வலீத். அவர் ஒரு ஆளு. உஸ்மான் இப்னு தல்ஹா யாருன்னா, ரசூலுல்லாஹ் மக்கால இருக்கும்போது காபால போய் தொழுறதுக்கு ஒரு நாள் சாவி கொடுங்கன்னு ஒருத்தர் கேட்டாங்கல்ல, அவர் என்ன சொன்னாரு? தர முடியாதுன்னு சொன்னாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் இந்த சாவி எங்க கையில இருக்கும், அப்ப நான் எப்படி நடந்துக்கிறேன்னு அப்படி சொன்னாங்களா இல்லையா? அது யாரு? இந்த உஸ்மான் இப்னு தல்ஹா. 3வது அம்ர் இப்னு ஆஸ். அம்ர் இப்னு ஆஸை பத்தி மட்டும் ஒரு சின்ன விளக்கம் சொல்லிக்கிறேன். இவர் திரும்பவும் அங்க அபிசீனியாவுக்கு தான் போனார். எப்போ போனாரு? மக்கா வெற்றியில. அப்ப போனது முதல்ல அபிசீனியால சஹாபி எல்லாம் முதல்ல ஹிஜ்ரத் போனாங்க பாருங்க, நம்மளை பத்தி போட்டு கொடுத்தாங்க, உள்ளவங்க எல்லாம் அங்க கிளப்பி கொண்டதுக்கு போனாரு. இப்ப போனது அடைக்கலம் தேடி போறார். ஏன்னா நஜாஷி பாஷா அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டு. அவரை போய் பார்த்துட்டாரு. பார்த்த இடத்துல நஜாஷி பாஷா கேட்டாராம், ஒஹுவ யது இலல்லாஹ் இலல் ஹக்கி. நஜாஷி பாஷா ரசூலுல்லாஹ் பத்தி சொல்றாரு, அந்த நபி உங்கள் எல்லோரையும் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்துக் கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்க இன்னும் இங்கேயா வந்தீங்கன்னு கேட்கிறார். நஜாஷி பாஷா நம்ம சொல்லுவோமா இல்லையா? கேட்கிறவன் கேட்டாலும் அந்த ரோஷம் வரும்னு. வேற யாரும் கேட்டா பரவாயில்ல, கேட்டது யாரு? நஜாஷி பாஷா பெரிய நண்பர், இவர் தான் அடைக்கலம் கொடுப்பாருன்னு போனார். நமக்கெல்லாம் இருக்கு பாருங்க, கல்யாணம் முடிச்சவங்களுக்கு யாரு கேட்டா ரோஷம் வரும்னு நினைக்கிறீங்க? சும்மா கேட்கிறேன், பெரிய மனுஷன் சொல்லுங்களேன், ஜாபர் மாமா சொல்லுங்களேன். நீங்க யாரு கேள்வி கேட்டா உங்களுக்கு ரொம்ப ரோஷம் வரும்? வெக்கப்படாதியா? புகாரி சொல்லுங்க, என்ன சொல்றியா? ஆமா, அவ்வளவுதான். அவதான் ரோஷப்படுற மாதிரி கேட்பான். இன்னைக்கு ஒரு ஒரு பேச்சு கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு பையனை அம்மா சொல்றா, அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்தான் போல தெரியுது, அப்பனுக்கு புத்தி இருந்தாலும் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னான். பையனை தாக்குற மாதிரி அவரை தாக்குறதுக்கு அவங்க நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு தோற அந்த பையனோட தப்பு செய்வானுவோ, சில பேர் வேணும்னு செய்வான்னு நினைக்கிறேன். எப்படியாவது அம்மா அத்தாவை திட்டட்டும் கை. இப்படி ஒரு நஜாஷி பாஷா கேட்கிறார், ரோஷம் வர மாதிரி கேட்டார். அவர் சத்தியத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறார், இன்னங்க வந்திருக்கீங்கன்னு கேட்டார். இவர் திரும்ப கேட்டாராம், அம்ர் இப்னு ஆஸ் பேசுற பேச்சை பார்த்தா நீங்க அவரை நம்பிட்டீங்க போல தெரியுது, நீங்களும் அந்த இஸ்லாத்துக்கு போயிட்டீங்க போல தெரியுத அப்படின்னு கேட்கிறார். நஜாஷி சொன்னாராம், இவ்வளவு தெரிஞ்சதுக்கு பிறகும் நான் போகாம இருக்கு, நான் உங்களை மாதிரி ஆளான்னு கேட்கிறார். மக்கால ஒரு கோஷ்டி இப்படி சுத்திக்கிட்டு இருக்கீங்க, மக்கால ஒரு குரூப் இப்படி அலைகிறீங்க, அங்கிருந்து ஏங்க வந்தீங்க? மக்கா வெற்றிக்கு வந்தார், எத்தனை பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க? அப்பாஸ் அவர் பெரிய தவறை ஏத்தாரு, அபூ சுஃபியான் ஏத்துக்கிட்டாரா இல்லையா? அபூ ஜஹலுக்கு பிறகு பெரிய தலைவர் அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா ஏத்துக்கிட்டாரு. அவர் அங்கே அவரும் ஓடி போனாரு. அவ மனைவி கூட்டு இஸ்லாத்தை ஏத்துக்கிற வச்சுக்கிட்டாங்க. இங்க இவர் கேட்டாரு. அந்த இடத்துல கிளம்புனவர் தாங்க, ரோஷன் கிளம்பிட்டு இவர் வர்றாரு. ஒரு சைட்ல இருந்து காலித் இப்னு வலீத், அவருக்கும் மனம் மாறி அவரும் வந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கத்துல இருந்து உஸ்மான் இப்னு தல்ஹா வருகிறார். இந்த 3 பேரும் மதீனா அவுட்டர்ல 3 பேரும் சந்திக்கிறாங்க. வேற ஆர் யூ கோயிங், வேற ஆர் யூ கோயிங், வேற ஆர் யூ கோயிங், நீங்க எங்க போறியா, நீங்க எங்க போறியா? 3 ஒண்ணுதான், நீங்க தான் போறோம், எல்லாமே ரூட் ஒண்ணுதான். வந்த திசை ஒன்னு அபிசீனியா, ஒன்னு மக்கா பகுதியில், இன்னொன்னு வேற இடத்துல இருந்து வந்தாங்க. 3 பேரும் சந்திச்சுட்டாங்க. மதீனா பார்டர்ல சந்திக்கிறாங்க. 3 பேரும் கேள்வி கேட்கறாங்க, சேர்ந்தே போயிடும்னு போறாங்க. நீ அடி வாங்க போறதுக்கு சேர்ந்து போனா நல்லா இருக்கும் பாருங்க. அது மாதிரி அசரத்து அடிக்க போறாரு, வாத்தியார் அடிக்க போறாருன்னா சரி அவனுக்கும் விடுது, எனக்கு தனியாவே அடிச்சா அது வேற மாதிரி இருக்கும். வாங்க போறோம், வெக்கமும் இருக்காது, கொஞ்சம் வேதனையும் தெரியாதா இல்லையா? அது மாதிரி 3 பேர் சேர்ந்து போயிடுவோம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல. ஒண்ணு சத்தியம் கிடைக்கணும், இல்ல அங்க இருக்கிற ஆட்கள் திட்டி நம்மளை விரட்டினா 3 பேரும் சேர்ந்து வாங்கிக்கிட்டு போறாங்க. இங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள்.
நான் மூத்தா யுத்தத்தில் சொன்ன பாருங்க, ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது போன்று இங்கே பேசுகிறார்கள் பெருமானார். இந்த மூவரும் வெவ்வேறு டைரக்ஷன்ல இருந்து, வேறு வேறு திசைகளில் இருந்து எங்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற ஒரு இஸ்லாத்தின் இதயத்தை நோக்கி அவர்கள் நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை வைத்துக் கொண்டு சொன்னார்கள், இன்ன மக்கா கது ரமத் அக்பாதஹான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். வேறு வேறு வாசகங்களும் வருகின்றன. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? மக்கா தன் ஈரல் கொலை துண்டுகளில் சில துண்டுகளை நம்மை நோக்கி எரிந்து இருக்கிறதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஏன்னா இவங்க எல்லாம் மக்காவுடைய ஈரல் கொலை துண்டுகள் மாதிரி, மத்தது இல்லாத பிரச்சனை இல்ல. ஈரக்கொலையே இல்லைன்னா யாரும் வாழ முடியும்? ஒரு லிவர் போயிட்டா வாழ முடியுமா? ஒரு லங்ஸ் போயிட்டா வாழ முடியுமா? அத்தனை சேர்ந்து மொத்தமா போக முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தன்னுடைய ஈரல் கொலை துண்டுகளில், அங்க நிறைய துண்டுகள் இருக்குது ஈரல் கொலை, அதுல 3 இங்க வருது. ஒண்ணு அம்ர் இப்னு ஆஸ், காலித் இப்னு வலீத், உஸ்மான் இப்னு தல்ஹா, 3 பேர் வர்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன வார்த்தை சொன்னாங்க பாத்தீங்களா? ஏனென்றால் இவர்கள் அத்தனை பேரிடத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய இவர்களின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு பங்களிப்பை ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்தார்கள். அதுல காலித் இப்னு வலீதுக்கு முதலே சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ், அதை முதலே நானும் சொல்லிட்டேன். அம்ர் இப்னு ஆஸ் அதற்கு பிறகு அவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு நிறைய கடமைகள் இருக்கின்றன சொன்னாங்க. அந்த கடமைகளை அவர் மரணம் வரையிலும் நிறைவேற்றினார் அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல தான் எகிப்தை அவர் வெற்றி கொண்டு இஸ்லாமிய படையணிகளை சேர்க்கிறார். எகிப்து எங்க இருக்குது? அது அரபகத்துக்குள்ள மட்டும் இல்ல, அரபு நாடுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இப்ப நம்ம சவுதி அரேபியான்னு சொல்றோமா இல்லையா? அது அந்த காலத்துல 5 பேர்ல இருந்துச்சு, இப்ப வேற வேற பேர்ல இருக்குது. யமன் தான் அதனுடைய தெற்கு பார்டர், அந்த அரேபியா. இப்ப யமன் வேற நாடு, யமன்ங்கிறது வேற நாடு. ஏமன் எழுதுவாங்க, பாத்திருப்பீங்க. OEMAN எழுதுவான், ஏமன் எழுதுவான், அதான் யமன். இந்த அரபு நாடு, இதற்கு மேற்கு திசையில செங்கடல், செங்கடலை தாண்டினால் ஆப்பிரிக்கா வரும். அதுல பார்டர்ல இருக்கும் எத்தியோப்பியா என்கின்ற அபிசீனியா இருக்கும். அங்கே இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற எரித்திரியா இருக்கும். அதற்குள்ள போயாச்சுன்னா சோமாலியாவுக்கு போகலாம், சூடானுக்கு போகலாம், அப்படியே எகிப்துக்கு போயிடலாம். மேற்கு திசையில போனாங்க, சென்ட்ரல் பக்கத்துல போனாங்கன்னா மொரோக்கோ, டுனிஷியா, அப்படி போய்கிட்டே இருக்கலாம். அப்படி போய் மெடிட்டரேனியன் சி, மத்திய திரைக்கடல் வரும். அங்கிருந்து போனாங்க ஒரு காலத்துல ஐரோப்பாவில போய் ஸ்பெயின் வரைக்கும் போனாங்க இஸ்லாமியர்கள். யாரு போனா? அவர் தாரிக் இப்னு ஜியாத் சென்றார் உமையா ஆட்சி காலத்துல. இங்க எகிப்துக்கு போனாங்க. அம்ர் இப்னு ஆஸ் செங்கடலை கடந்து சென்றார்கள், கடந்து அங்கே உள்ளே போனார்கள், எகிப்தை வெற்றி கொண்டார்கள். அவருக்கு பெயர் எழுதப்படுகிறது ஃபாத்திஹ் மிஸ்ர், முஹர்ரிர் மிஸ்ர் என்று எழுதப்படுகிறது. இதுல ஒவ்வொருத்தரும் பெருமானார்ட்ட பையத் செய்யறாங்க. அதுல வயசு மூப்பினுடைய அடிப்படையில அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் முதலிலே பையத் செய்ய வந்தாருன்னு எழுதுறாங்க. 3 பேர் தனித்தனியா பையத் செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் பையத் என்ன? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி பையத் செய்ய, அல்லாஹ்வை ஒருவன் என்று வணங்கி ஏற்றுக்கொண்டேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சொல்லிட்டு பையத் செஞ்சாங்க. ஒவ்வொருத்தரும் பையத் செஞ்சு முடிச்சு என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களை மாதிரி உங்களுக்கு விரோதத்தையும் துரோகத்தையும் நடத்தியவர்கள் யாருமே இல்லையே, எங்க நிலைமை என்னன்னு கேட்டாங்க. ஒவ்வொரு 3 பேருக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது, இன்னல் இஸ்லாம யஜுப்பு மாகான கபலகுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இஸ்லாம் அதுக்கு முன்னர் நீங்கள் எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சாலும் அத்தனை தூள் தூளாக்கிடும் நாங்க ரசூலுல்லாஹ். இஸ்லாம் என்கின்ற கோட்டைக்குள்ளே நீங்க வந்துட்டீங்கன்னா, விபச்சாரம் பண்ணீங்களா அதுக்கு முன்னாடி, கொலை செஞ்சீங்களா அதுக்கு முன்னாடி, மது அருந்தினீங்களா அதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி என்னமெல்லாம் செஞ்சிருப்பீங்க, அத்தனை பாவங்களும் இஸ்லாம் என்கின்ற அந்த ஜோதிக்கு முன்னர் எல்லாம் கரிஞ்சு போயிட்டு நாங்க ரசூலுல்லாஹ் உள்ள வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே ஒரு தயக்கம், அவங்களுக்கே மனசுல ஒரு மாதிரி என்னமோ தெரியலையே, நம்மளாம் எப்படி எவ்வளவு மோசமா நடந்துகிட்டோம்னு சொன்னாங்க. இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்துட்டா தெரியுமா? உயர்ந்த தலைவர் சொன்னதுக்கு இப்படி ஒரு ரூட்லயும் வர்றேன். இவர்கள் எல்லோரை வைத்தும் பெருமானார் பங்களிப்பிலும் உயர்ந்தார்கள் என்றால், உயர்ந்த தலைவர் என்பதற்கு ரசூலுல்லாஹ், அது வேற ஒரு தலைப்புல பேசுறதுனால நான் அப்படி பேசினா பெருமானாருடைய மன்னிக்கும் குணம், உயர்ந்த குணம்னு போயிடக்கூடாதுங்கனால நான் இவ்வளவு நேரம் அப்படி காப்பாத்திட்டே வர்றேன். ஒரு 2-3 நிமிஷம் இருக்கனால சொல்லி முடிச்சிடுறேன். இந்த பெருமானார் இவ்வளவு பெரிய இந்த எதிரிகளையும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? ஏத்துக்கிட்டாங்க. திரும்பி வர்றாங்களா யாரைனாலும் ஏத்துக்கறணுங்கிறதுக்கு பெருமானாருடைய உயர்ந்த பண்பு. அத்தனை பேரை ஏத்துக்கிட்டாங்க. இதுல உஸ்மான் இப்னு தல்ஹாட்ட ரசூலுல்லாஹ் மக்கா வெற்றியில, அதனால சில பேர் அவங்க அதுக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. மக்கா வெற்றியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சாவியை கேட்கறதுக்கு முந்தையே அவர் கொடுத்து விட்டுட்டார். ஏன்னா நிலைமை சீரியஸ் ஆயிட்டு, இனிமே சாவி வச்சுட்டு தரமாட்டேன்னு சொன்னாச்சுன்னா நைய போடுறச்சுருவாங்க. சாவி கொடுத்து விட்டார். ரசூலுல்லாஹ் வந்து திறந்து அங்க 14 நாட்கள் இருந்ததாக முன்பின் வருது. எத்தனை நாள் இருந்தாங்கிறதுல இருந்துட்டு அவன் சொன்னாங்களா, ரசூலுல்லாஹ் இந்த சாவி, நீங்க தான் சாதிலுல் காபாவா இருந்தீங்க. சாதில் காபானா மக்கா காபாவை பூட்டுற அந்த கதவு பூட்டுற பொறுப்புக்கு பேர் சாதில் காபா, அந்த பொறுப்புதாரிக்கு சொல்லுவாங்க. அது உங்கள்கிட்ட இருந்துச்சு. ஒரு காலத்துல நான் வந்தேன்னா
நீங்க என்ன சொன்னீங்க? சாவியை தர முடியாது, காபாக்குள்ள போய் நீங்க சொல்லக்கூடாது, நீங்க ஓரத்துல நின்று தொழுதுட்டு போயிட்டேன். அப்ப என்ன சொல்லிட்டு போனேன்? இன்ஷா அல்லாஹ் ஒரு காலம் வரும், சாவி யார் கையில இருக்கும்? என் கையில இருக்கும்னு சொல்லி. இப்ப என் கையில இருக்குதா இல்லையா? இந்த சாவியை நீங்க பிடிங்க, இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைகள் 2-3 வகையா வருது. ஒரு இடத்துல வருது, இது உங்களுடைய குடும்பத்தார் இடத்தில் இருக்கும், காலிதத்தன் தாலிதத்தன் நாங்க ரசூலுல்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கியாமத்து நாள் வரையில் நிரந்தரமாக உங்கள் குடும்பத்தார் இடத்துல மட்டும்தான் இந்த சாவி இருக்கும்னு சொன்னாங்க. இன்னொரு செய்தி இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். செய்தினா அப்பாஸ் ரலியல்லாஹு பெருமானாருடைய பெரிய தகப்பனார்கள் ஒரு ஆளு, அவங்களும் ஃபத்ஹ் மக்காவுடைய நேரத்துல இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அபூ சுஃபியானுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்களா, நம்ம குடும்பத்துக்கு சாக்கில் ஹரமைன்னு சொல்லப்படுது. அந்த மக்காக்கு மதீனாக்கு வரவங்களுக்கு தண்ணி கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்பு நம்ம குடும்பத்திட்ட இருக்கு. அவங்க அப்பா அப்துல் முத்தலிப் இருந்துச்சு, அவங்க அப்பா ஹாஷிம் தெரிஞ்சு 8 அஞ்சுக்கு முடிக்கணும்னு சொல்லியிருக்காருன்னா நான் சொல்லிக்கிறேன். அவர் பொருளாளர் சொன்னார் 8 5 சொல்லியிருக்காரு. எங்க அவன் அப்பா ஹாஷிம் தெரிஞ்சு. அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த தண்ணீர் போட்டுக்கின்ற பாக்கியம் நம்மகிட்ட இருக்குதா இல்லையா? இந்த சாவி பொறுப்பை நீ வாங்கி தந்துறம்பான்னு ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க. காக்க மோகன் தம்பி மோகன் தானே ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, வாங்கி தந்துரு, அதுவும் நம்மள்ட்ட இருக்கட்டுமே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை இல்லை, அவரிடத்தில் இருந்தது, நான் இப்படித்தான் சொல்லிட்டு போயிருந்தேன், அவரிடத்துல தான் இருக்க வேண்டும். நீங்க ஜம்சம் நீரை கொடுக்கிற பொறுப்பை மட்டும் நம்ம ஃபேமிலி வச்சுக்கிடுவோம், சாதினில் காபாவாக யார் இருக்கட்டும், உஸ்மான் இப்னு தல்ஹாவே இருக்கட்டும் சொன்னாங்க ரசூல். என்ன உயர்ந்த குணங்க, என்ன உயர்ந்த குணங்க. இதனாலதான் ரசூலுல்லாஹ் உயர்ந்தாங்க. இவற்றினாலும் ரசூலுல்லாஹ் உயர்ந்தார்கள். நான் சொன்ன அத்தனை சஹாபிகள் வரிசையா வீட்டுல உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, யாரையெல்லாம் சொன்னோம், என்னெல்லாம் சொன்னோம் என்பதை யோசித்து பாருங்கள். அத்தனை பேருடைய தியாகம் இன்றைக்கு பெருமானாரும் உயர்ந்து நிற்கிறார்கள், அந்த அத்தனை தோழர்களும் உயர்ந்து நிற்கிறார்கள். அவர்கள் வளர்த்த இஸ்லாமிய பயிரும் அது தலைகுனியாமல் உயர்ந்து நிற்கிறது. அதை நம்முடைய காலம் வரையிலும் அப்படி உயர்த்தி நிற்க வைக்க நம்முடைய பங்களிப்பும் நம்முடைய தியாகமும் நம்முடைய செயல்பாடுகளும் காரணமாக அமைய அல்லாஹ் தன்னுடைய அருளை தந்தல் புரிவானாக என்று சொல்லி மஜ்லிஸ் உலமாவிற்கு நான் நன்றி தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். மஜ்லிஸ் உலமாவுடைய தலைவரின் அடிப்படையில் சப்பானி ஆலிம் கிளப்பள்ளியினுடைய நிர்வாகிகளுக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.